ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலமில் இருக்க அந்த பெரிய முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். முத்துமலை முருகர் கோவில் இந்த கோவில் பேர். ஸோ மலேசியாவில் இருக்க மாதிரியே இங்கேயும் வந்துட்டு இந்த பெரிய முருகர் வந்து நம்ம சேலம்லேயே இருக்குது. ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருந்தது. இங்கே போகணுன்னு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. அது மட்டும் இல்லை, பாப்பா வயிற்றில் இருக்கும்போதே முருகர் கோவிலுக்கு வரேன்னு சொல்லி வேண்டி இருந்தேன். ஸோ எங்கெங்கேயோ போய் முருகர் கோவில் போகிறதுக்கு நம்ம சேலம்லேயே இருக்கிற முருகர் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி தான் இங்கே வந்துட்டோம். வருஷம் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா வந்து தூங்கிட்டா. அதனால் வந்து மொட்டை அடிக்கணும்னு சொல்லி தலையில் வந்து தண்ணியெல்லாம் போட்டு தெளிச்சதுனால வந்து ரொம்ப ஸ்டார்டிங்லேயே வந்து பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. இருந்தாலும் வீடியோவில் பாட்டெல்லாம் போட்டு காமிச்சு அப்படியே வந்து நைஸ் பண்ணி வந்து மொட்டை அடிச்சாச்சு. பக்கத்தில் குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்க வந்தவங்கலாம் வருஷக்குட்டியை வந்து காமிச்சு வந்து அவங்க குழந்தைங்களுக்கும் வந்து மொட்டை அடித்தாங்க. பாரு, இந்த குட்டி பாப்பா அழுகாமல் மொட்டை அடிச்சுக்குது, நீங்களும் அழுகாதீங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டு முருகரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பாருங்கள், முருகருக்கு பின்னாடி ஒரு பெரிய லிஃப்ட் இருக்குல்ல, அதில் ஏறணும் அப்படின்னா முருகருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணலான்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு அன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் வந்து செட் ஆகலை. அதனால் வந்து அர்ச்சனை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை தட்டு ஒன்று வாங்கிட்டு சாமி பார்க்க வந்துட்டோம். இந்த டைம் வந்து பவிஷ்னாவுக்கும் வர்ஷனாவுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வந்து ஒரே மாதிரி பட்டுப்பாவோட ட்ரெஸ் வந்துட்டு எடுத்துருந்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் வந்து போடுறேன். முருகரை வந்து கிட்ட இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டாகவும் ரொம்ப அழகாகவும் சூப்பராக வந்துட்டு இருந்தார். அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணன் விநாயகரை வந்து பார்த்துட்டு அப்புறமா வந்து முருகரை வந்து பார்த்துட்டோம். ஸோ சூப்பராக வந்து சாமி தரிசனம் வந்து கிடச்சது. நல்லா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து அப்படின்னா சுட வந்து பொரி உருண்டைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பொரி உருண்டை, அப்புறம் அது கூடவே வந்து காரப்பொரி இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. டாடா, பாய்.